ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்கடப்பந்தாங்கலில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் திடீரென்று இடிந்து விழுந்ததில் காயமடைந்த 8ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்டின் வழங்க கேட்கலாம். மார்டின், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்கடப்பந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன், வச்சலா. இவர்கள் அப்பகுதியில் கூலி வேலை செய்து வரும் நிலையில் இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இவரது கடைசி பிள்ளையான ஹரிஷ் என்பவர் தென்கடப்பந்தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் இன்று மதியம் உணவு இடைவெளியின் போது பள்ளி வளாகத்தின் சுற்றுச்சுவர் அருகே விளையாடி வந்த நிலையில் திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஹரிஷுக்கு தலையில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. பள்ளி மாணவன் தலையில் காயம் ஏற்பட்டவுடன் தேசிய நெடுஞ்சாலை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மாணவனை மீட்டு வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மருத்துவமனையில் வாலாஜாபேட்டை வட்டாட்சியர், வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் மாணவனின் உடல் நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டு அறிந்து வருகின்றனர். முதலுதவி வழங்கப்பட்ட நிலையில் காயமடைந்த மாணவன் மேல் சிகிச்சைக்காக ரத்னகிரி பகுதியில் உள்ள சிஎம்சி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் தென்கடப்பந்தாங்கல் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் வருவாய் கோட்டாட்சியர், முதன்மை கல்வி அலுவலர்கள் உள்ளிட்டோர் விபத்து குறித்து தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.